அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலாவது வரவு செலவு திட்டத்தினை சமர்ப்பிப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நகரசபை மக்களுக்கு சேவையை மேம்படுத்தல், அபிவிருத்தி திட்டங்களை நிறைவேற்றுதல் மற்றும் நகரசபையின் நிதி சமநிலையை பேணுதல் போன்ற நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு மன்னார் நகரசபையின் 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டமானது தயாரிக்கப்பட்டு அடுத்த வருட நிதி செயற்பாடுகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் நகர 15 கிராம அலுவலர் பிரிவுகளில் நடாத்தப்பட மக்கள் பங்களிப்புடன் அபிவிருத்தி திட்டங்களை இனங்காணும் நிகழ்வுகள் மூலம் பெறப்பட்ட மக்களின் முன்னுரிமை தேவைகளான வரைக்குமான வீதி புனரமைத்தல் 2 மில்லியன், 65 வீட்டு திட்டம், குறுக்கு வீதிகள் 1.5 மில்லியன், லூட்ஸ் வீதி 1 தொடக்கம் 7 வரையான உள்ளக வீதிகள் புனரமைத்தல் 1 மில்லியன், வயல் வீதி மீதி கான் அமைத்தல் 2.5 மில்லியன், பெரிய கடை சனசம நிலைய முன்வீதி புனரமைப்பு வடிகால் புனரமைப்பு 2.5 மில்லியன். வரவு செலவு திட்டத்தை பின்னுக்கு கொண்டு இருக்கலாம். சரி, உண்மையிலே அது பெரிய வட்டாரம் தான், சவுத்பாடு வட்டாரம். நாங்கள் இதில் என்னென்னா கூடுதலாக இந்த ஏனைய வடமாநிலத்திலிருந்து அபிவிருத்தி நிதிகளுக்கு ஒதுக்குற நிதிகளை முன்னிலைப்படுத்தி சவுத்பாடு வட்டாரத்துக்கு கொடுக்கணும். என்னன்னா இந்த சவுத்பாடு வட்டாரம் வந்து வெள்ளத்தாலையும் அனர்த்தத்தாலையும் பாதிக்கப்படுறது கூடுதலாக மன்னார் அது ஓட்டோவா திறக்கிறதா ஏற்கனவே நம்ம கல்வி நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதே மாதிரி பெரிய இடைக்கு ஒன்று இருந்தது, பெரிய மெயின் காணல. அதே மாதிரி சிஸ்டத்தை பண்ணால் பல கலந்து தான் இருக்கு. நிதியை போட்டு உருவாக்காம அதுக்குரிய வேலை திட்டத்தை ஒரே வேலையாக முடிச்சு விட நன்றி. நான் செல்ல முறையை குறிப்பிட்டிருந்தேன். சவுத்பார் வட்டாரத்துக்கு வந்து உண்மைக்குமே ஒதுக்கப்படுறவங்க வந்து உண்மைக்கும் காணாது. சொன்னது போல வெட்ட தொகுதி என்ற அடிப்படையில் இனிவரும் காலங்களாக பார்க்காது கூடியளவான நிதியை சவுத்பார் வட்டாரத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று இன்னொரு சபை வரைக்குள்ள அவங்களும் இதே கருத்தை சொல்லுவாங்க.